ஸ்லாங்கூர் சத்யா அலாமில் உள்ள ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் 23வது மாடியிலிருந்து தனது காதலியை கீழே தள்ளிவிட்டு கொன்றதாக நம்பப்படும் லோரி ஓட்டுநரை பேரா உலுகிந்தா பஹாகியா மருத்துவமனையில் மனநல பரிசோதனைக்கு உட்படுத்தும்படி ஷா ஆலம் மேஜிஸ்திரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 37 வயது வி நாதன் எனும் அவ்வாடவனின் வழக்கறிஞரான ஆர் சிவானந்தன் கேட்டுக்கொண்டதற்கேற்ப மேஜிஸ்திரேட் அந்த உத்தரவை பிறப்பித்தார். விசாரணையின் போது நாதன் உத்தரவுகளை புரிந்து கொள்வதில் சிரமத்தை எதிர்நோக்கினார். 2018ஆம் ஆண்டு மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிக்கிய அவருக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டது. அதன் தாக்கத்தால் வழக்கு விசாரணையை அவரால் எதிர்கொள்ள முடியாமல் போகலாம் என சிவானந்தன் கூறியிருந்தார். அவரது அந்த வாதத்திற்கு அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்காததால் நாதனை மனநல பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு மேஜிஸ்திரேட் உத்தரவிட்டார். முன்னதாக பிப்ரவரி 28ஆம் தேதி இரவு மணி 10:02 வாக்கில் சத்யா அலாமில் உள்ள ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பின் 23வது மாடியிலிருந்து 32 வயது மவிகா லுமியா எனும் தாய்லாந்து பெண்ணை கீழே தள்ளி கொன்றதாக நாதனுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 30 முதல் 40 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையோடு 12 பிரம்படிகளும் விதிக்கப்படலாம். அச்சம்பவம் தொடர்பான காணொளி சமூக ஊடகங்களில் வைரலானதும் குறிப்பிடத்தக்கது.